எல்லாருக்கும் வணக்கம். பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ போர்ட்டலில் ஓப்பன் ஆயிருச்சு. அது எப்படி அப்ளை பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேலை தான். நீங்களே உங்கள் கைப்பட பேப்பர் காப்பியை அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டோட் வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டோட் வெப்சைட்டில் போய்க்கோங்க. அதில் உங்களோட கேண்டிடேட் லாகினில் போயிட்டு எப்பயும் போல் சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஷ்போர்டு ஆப்ஷனில் மேலே தனியாகவே அப்ளை ஃபார் ஸ்கேன்டு காப்பி ஆர் ரீவேல்யூஷன் ஒரு ஆப்ஷனே ஷோ ஆகும். அப்படி இல்லைனாலும் கீழே வந்து ஒரு 6 காலம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து TME எக்ஸாம் ரீவேல்யூஷன் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் சப்ஜெக்ட்ஸ் பிலோ அண்ட் கிளிக் அப்ளை டு பே த ஃபீஸ். யூ வில் ரிசீவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் PDF ரெசிப்ட். அதாவது கீழே உள்ள சப்ஜெக்ட்ஸை வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு பேப்பர் காப்பி வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை கொடுத்துட்டு ஃபீஸ் பே பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே அப்ளிகேஷன் நம்பரும் ஜென்ரேட் ஆகிரும். அதை வந்து PDF ரெசிப்ட்டில் நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலான்றது தான் கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே வந்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி ஆப்ஷனில் நீங்கள் இந்த வட்டம் ரிஜிஸ்டர் பண்ண எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு பேப்பர் காப்பி வேணுமோ அதோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரைட் சைடில் தான் உங்களுக்கு அப்ளை ஃபார் ஸ்கேன்டு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ பேமெண்ட்டில் நீங்கள் UPI பேமெண்ட்டில் போயிட்டீங்கன்னா QR கோடு ஜென்ரேட் ஆகும். அதை மொபைல்லையே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. UPIயில் ஜிபே மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இல்லாத பிளேஸில் வச்சு ஜிபே பண்ணுங்கள். அதே மாதிரி பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பண்ணோன்னே அதுவே பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகி கம்ப்ளீட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சோடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பரும் ஜென்ரேட் ஆகிரும். அந்த PDF ஃபார்மேட்டை நீங்கள் திருப்பி வந்து இந்த TME எக்ஸாம் ரீவேல்யூஷன் காலம் இருக்கு இல்லையா, அங்கே ஸ்கேன்டு காப்பி ஆப்ஷனில் ரைட் சைடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். சரிங்களா? அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்குமே வந்து இதே பேஜில் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி பக்கத்தில் ரீவேல்யூஷன் இருக்கா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா ரீவேல்யூஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் இந்த ரீவேல்யூஷனுக்கும் சேம் ப்ரொசீஜரில் இதே மாதிரியே அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.